பிரியமான ரிஷபராசி அன்பர்களே, வேலாயுதம் ஏந்தி நம் வினைகளை தீர்க்கும் அந்த வேலவனின் பெயரை மனமுருகி அழைக்கும் உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொன்னான அத்தியாயத்தை எழுதுவதற்கான வாசலை திறந்து வைக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாக நீங்கள் அனுபவித்த தொழில் மந்தநிலை, பொருளாதாரத் தடைகள், குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் என அத்தனை கஷ்டங்களும் பனி போல விலகி ஒரு புதிய ஒளிமயமான எதிர்காலத்திற்கு நீங்கள் தயாராகும் நேரமிது. 2026ஆம் ஆண்டு பிறக்கும்போதே உங்கள் ராசிக்கு மிக முக்கியமான கிரகங்களான குரு மற்றும் சனியின் நிலைகள் சாதகமான அலைகளை உருவாக்கப் போகிறது. குரு பகவான் உங்கள் பேச்சாற்றலையும் தனத்தையும் பலப்படுத்த உதவ, சனி பகவான் உங்கள் தொழில் முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருந்து வெற்றிகளை குவிக்க பக்கபலமாக இருப்பார். இந்த கிரகங்களின் ஆசிர்வாதத்தோடு உங்கள் இஷ்ட தெய்வமான முருகப்பெருமானின் திருவருளும் சேரும்போது உங்களுக்கு ஏற்படப் போகும் நன்மைகள் இரட்டிப்பாகும். முருகனின் வேல் உங்கள் வழியில் வரும் தடைகளையெல்லாம் தகர்த்தெறிந்து வெற்றியை நோக்கி உங்களை அழைத்துச் செல்லும். வாருங்கள், தொழில், பொருளாதாரம், குடும்பம், ஆரோக்கியம் என ஒவ்வொரு அம்சத்திலும் முருகன் அருளால் நீங்கள் அடையக்கூடிய பலன்களை விரிவாக பார்ப்போம். ரிஷபராசிக்காரர்களே, நீங்கள் உங்கள் கடின உழைப்புக்கு பெயர் போனவர்கள். ஆனால் கடந்த சில காலமாக நான் எவ்வளவு உழைத்தும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்ற வருத்தம் உங்கள் மனதில் இருந்து கொண்டே இருந்திருக்கலாம். அந்த நிலை இனி மாறத் தொடங்குகிறது. 2026ஆம் ஆண்டு உங்கள் தொழில் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்புமுழையாக அமையும். வேலை பார்க்கும் இடத்தில் உங்கள் திறமைகள் உயர் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும். இதுவரை உங்களை சாதாரணமாக நினைத்தவர்கள் கூட உங்கள் வளர்ச்சியை பார்த்து வியப்படையக்கூடும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை நீங்கள் எதிர்பாராத விதத்தில் உங்களை தேடி வருவதற்கான பிரகாசமான வாய்ப்புகள் உள்ளன. சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு மாறுதல் கிடைக்கலாம். அரசு வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல செய்தி கிடைக்க சாதகமான சூழல் நிலவுகிறது. சொந்தமாக தொழில் செய்யும் ரிஷபராசியினருக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையக்கூடும். சந்தைப்படுத்துதல், விற்பனை, தகவல் தொடர்பு போன்ற துறைகளில் இருப்பவர்கள் நல்ல சாதனைகளை படைக்க வாய்ப்புகள் உருவாகும். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய கிளைகளை தொடங்கவோ இது சரியான நேரமாக இருக்கலாம். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் இருந்தால் தைரியமாக முதலடியை எடுத்து வையுங்கள். வெற்றி உங்கள் பக்கம் இருக்க வலுவான வாய்ப்புள்ளது. முருகப்பெருமானின் அருளால் உங்கள் வியாபாரத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும். கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து தொழில் சீராக நடக்கத் தொடங்கும். கூட்டாளிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒரு இணக்கமான சூழல் உருவாகும். உங்கள் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மென்மேலும் உயர ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தவறாமல் கந்த சஷ்டி கவசத்தை 9 முறை பாராயணம் செய்வது அல்லது காதால் கேட்பது நல்ல மனபலத்தை கொடுக்கும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மேஜையில் ஒரு சிறிய வேல் படத்தை வைத்து வணங்கி வர தடைகள் விலகி காரிய சித்தி உண்டாக அது உதவும். பொருளாதாரத்தில் ஏற்றம் மற்றும் நிதி நிலைமையில் ஸ்திரத்தன்மை. பணம் வாழ்க்கையின் அத்தியாவசிய தேவை என்பதில் மாற்றுக் கருத்தில்லை. கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த பணப்பற்றாக்குறை, கடன் சுமைகள் உங்களை மனதளவில் சோர்வடைய செய்திருக்கலாம். ஆனால் 2026ஆம் ஆண்டு உங்கள் நிதிநிலையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொண்டுவர சாதகமாக உள்ளது. குரு பகவானின் பார்வை உங்கள் தனஸ்தானத்தில் படுவதால் பணவரவு பல வழிகளிலிருந்தும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எதிர்பாராத பணவரவுக்கு சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. நீங்கள் கொடுத்த கடன் திரும்ப வரலாம் அல்லது பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் ஏற்படலாம். வருமானம் அதிகரிப்பதால் உங்கள் நீண்ட நாள் கடன் பிரச்சினைகள் தீர ஒரு வழி பிறக்கும். அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் சிலருக்கு உண்டாகலாம். தங்கம் மற்றும் நிலத்தில் முதலீடு செய்வது எதிர்காலத்தில் நல்ல லாபத்தை கொடுக்க வாய்ப்புள்ளது. இருப்பினும் பணம் வரும்போது அதற்கேற்ப செலவுகளும் அதிகரிக்கும். எனவே பணத்தை நிர்வகிப்பதில் கூடுதல் கவனம் தேவை. ஆடம்பர செலவுகளை தவிர்த்து சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பது புத்திசாலித்தனம். உங்கள் குடும்பத்தின் எதிர்கால தேவைக்காக சரியான திட்டமிடலுடன் முதலீடு செய்யுங்கள். உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் முருகன் படத்திற்கு செவ்வரளி மாறை சாற்றி நெய் தீபமேற்றி வழிபடுவது நன்மை தரும். ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை தினமும் 108 முறை ஜபித்து வருவது வீண் செலவுகள் குறைந்து சேமிப்பு உயர வழிவகுக்கும். தொழில், பணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் குடும்பத்தில் நிலவும் அமைதியும் மகிழ்ச்சியும். 2026ஆம் ஆண்டு உங்கள் குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டுவர வாய்ப்புள்ளது.
இருந்தபோதிலும் சில சவால்களும் கலந்தே காணப்படும். ஆண்டின் முதல் பாதியில் குடும்ப உறுப்பினர்களிடையே சில வாக்குவாதங்கள் அல்லது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே பொறுமை காப்பது அவசியம். ஆனால் உங்கள் நிதானமும் முருகப்பெருமான் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையும் அந்த சிக்கல்களை தீர்க்க உதவும். திருமணமான தம்பதியரிடையே அந்யோன்யம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இருந்த மனக்கசப்புகளை பேசி தீர்க்க முயற்சி செய்யுங்கள். பிரிந்திருந்த தம்பதியினர் கூட மீண்டும் ஒன்று சேர்வதற்கான சூழல் உருவாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் தம்பதியினருக்கு முருகனின் அருளால் மழலைச் செல்வம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. குடும்பத்துடன் புண்ணிய தலங்களுக்குச் சென்று வருவீங்கள். இது உங்கள் குடும்பத்தில் மேலும் மகிழ்ச்சியை கொண்டு வர உதவும். திருமணமாகாத ரிஷபராசி இளைஞர் யுவதிகளுக்கு இது ஒரு பொன்னான காலமாக அமையலாம். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த திருமணம் இந்த ஆண்டு சிறப்பாக நடைபெற நல்ல வரன் தேடி வரும். குடும்பத்தில் அமைதி நிலவவும் திருமண தடைகள் நீங்கவும் உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு மாதமொரு முறை குடும்பத்துடன் சென்று வருவது நல்லது. குறிப்பாக திருச்செந்தூர் அல்லது பழனிக்குச் சென்று வழிபடுவது நல்ல பலன்களை தரும் என நம்பப்படுகிறது. தினமும் கந்தகுரு கவசத்தை பாராயணம் செய்வது குடும்பத்தில் ஒற்றுமையை மேம்படுத்த உதவும். புதிய வீடு கட்டுவது, வாகனம் வாங்குவது என்பது பலரின் கனவு. ஆனால் ரிஷபராசியினரை பொறுத்தவரை 2026ஆம் ஆண்டில் சொத்து மற்றும் வாகனம் வாங்கும் விஷயங்களில் சராசரியான பலன்களே தென்படுகின்றன. எனவே பெரிய முதலீடுகளைச் செய்யும்போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. நிலம் அல்லது வீடு வாங்குவது போன்ற முடிவுகளை அவசரமாக எடுக்க வேண்டாம். சந்தை நிலவரத்தை நன்கு ஆராய்ந்து சட்ட நிபுணர்களுடன் கலந்தாலோசித்த பின்னரே எந்த ஒரு முடிவையும் எடுப்பது நல்லது. இது தொடர்பான விஷயங்களில் இந்த ஆண்டு அவசரம் காட்டுவது உகந்ததல்ல. சரியான விலை, சரியான இடம், வில்லங்கமில்லாத சொத்து என அனைத்தையும் உறுதி செய்த பின்னரே முன்னேறுங்கள். இருப்பினும் ஏற்கனவே இருக்கும் சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனைகள் தீர வாய்ப்புள்ளது. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியலாம். உங்கள் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான சூழல் சிலருக்கு அமையலாம். முருகன் வழிபாட்டு பரிகாரம். சொத்து சம்பந்தமான முயற்சிகள் தடையின்றி வெற்றி பெற செவ்வாய்க்கிழமை தோறும் விரதமிருந்து முருகனுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்கள் பகுதியில் உள்ள வைத்தீஸ்வரன் கோவிலுக்குச் சென்று வழிபட்டு வருவது நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளை தீர்க்க உதவும் என நம்பப்படுகிறது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பார்கள். 2026ஆம் ஆண்டில் ரிஷபராசிக்காரர்களின் ஆரோக்கியம் பொதுவாக சீராக இருக்க வாய்ப்புள்ளது. பெரிய அளவில் உடல்நல பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பில்லை எனினும் ஆரோக்கியத்தில் முழுமையான அழற்சியும் கூடாது. குறிப்பாக உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வேலைப்பழு காரணமாக சரியான நேரத்தில் உணவருந்தாமல் இருப்பது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். சிலருக்கு கழுத்து, தோள்பட்டை மற்றும் மூட்டு சம்பந்தப்பட்ட வலிகள் வந்து நீங்கலாம். மன அழுத்தம் மற்றும் சோர்வு போன்றவை அவ்வப்போது ஏற்படக்கூடும். இதுபோன்ற நேரங்களில் தியானம் மற்றும் யோகா செய்வது உங்களுக்கு மன அமைதியையும் உடல் புத்துணர்ச்சியையும் தரும். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் என்பதால் அழகு மற்றும் உடல் பொலிவில் கவனம் செலுத்துவீர்கள். உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ள நடைப்பயிற்சி போன்ற எளிய உடற்பயிற்சிகளை அன்றாட வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க தினமும் காலையில் குளித்து முடித்ததும் ஓம் ஸ்ரீ சுப்பிரமணியாய நமக என்ற மந்திரத்தை 11 முறை உச்சரித்து திருநீறு பூசிக்கொள்வது மனதிற்கு சக்தியை தரும். மாதம் ஒரு சஷ்டி திதியில் விரதமிருப்பது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது என்று கருதப்படுகிறது. ரிஷபராசி முருக பக்தர்களே, 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு பல வழிகளிலும் ஒரு முன்னேற்றகரமான ஆண்டாக அமைய வாய்ப்புகள் உள்ளன. தொழில் வளர்ச்சி, பண வரவு, குடும்பத்தில் மகிழ்ச்சி என பல நல்ல பலன்கள் உங்களை தேடி வரவிருக்கின்றன. அதே சமயம் குடும்ப உறவுகளில் பொறுமையுடனும், நிதி விஷயங்களில் திட்டமிடலுடனும், சொத்து முதலீடுகளில் கவனத்துடனும் செயல்பட வேண்டியதும் அவசியம். உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்கள் உழைப்பின் மீது நம்பிக்கை வையுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த வெற்றி வேலன் மீது முழுமையான நம்பிக்கை வையுங்கள். உங்கள் ஒவ்வொரு அடியிலும் அவன் துணை நிற்பான் என்று நம்புங்கள். உங்கள் ஒவ்வொரு முயற்சிக்கும் அவன் வெற்றியை தருவான். நம்பிக்கையுடன் இந்த ஆண்டை எதிர்கொள்ளுங்கள். இது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பொற்காலமாக அமைய வாய்ப்புள்ளது.
இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இந்த பலன்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களில் உள்ள ரிஷபராசிக்காரர்களுக்கும் சென்றடைய இந்த பதிவை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.